பிரியமானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நம்மை இம்மட்டும் நம்மை வழிநடத்தி வந்து ஆசீர்வதித்த தேவன் எத்தனையோ நம் வாழ்க்கையில் நன்மைகள் செய்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, அற்புதத்தை காண்பீர்கள். அவர் அற்புதம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய அந்த அற்புதத்தை குறித்து அநேக பாடல்கள் கூட நம்ம பாடியிருக்கோம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அவர் அற்புதர். ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர். நம்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாருங்கள், தாளம் போடுங்கள், சங்கீதத்துடனே சந்தோஷம் பாடுங்கள். எல்லோரும் வாருங்கள், சங்கீதம் பாடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். நம்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அவர் அற்புதம் நடக்கும். அற்புதத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் கடல் மேல் நடந்தவர், காற்றையும் கடலையும் அதட்டியவர், மரித்தவனை உயிரோடு எழுப்பின தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், அற்புதத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள். அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு முறையில் அவங்கெல்லாம் போய் நிற்கும்போது, ஆமாம் நீங்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்க்கணுன்னு தான் என் பின்னால் வர்றீங்க அப்படின்னு ஒரு வகையில் சொல்கிறாரு ஜனங்களை பார்த்து. ஆனாலும் அவர் நம்மேல் என்ன நினைவாக இருக்கிறார்னா, தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்மேல் அவர் நினைவாக இருக்கிறார். அந்த நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இது நடக்குமா, இது நடந்ததா, இவ்வளோ காலம் ஆயிடுச்சே, இது நடக்காது என்று நம்மளாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம். ஏன்னா தாமதித்தாலும் அது நடக்கும்ன்ற அந்த ஒரு விசுவாசம் இருக்கும்போது நடக்கும். ஏன்னா அந்த பாட்டில் கூட பாருங்கள், அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். யாருக்கு? நம்பினோர் யாவருக்கும். நம்பிக்கை நடக்கும். பேதுரு என்ன சொன்னான்? ஆண்டவரே, அப்போ நீர் நடந்ததாக இருந்தால் நானும் நடந்து வரேன். பாருங்க, கடல் மேலே அவனும் நடந்தான். அற்புதம். எப்படி தண்ணியில் நடக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறாரு, வா. அழகாக நடந்து வரான். திடீர்னு இப்படி கீழே பார்க்குறான், அப்படியே ஒரு இருட்டுக்குள்ளே பயம் வந்து கொஞ்சம் தடுமாறுறான். அற்ப விசுவாசியை ஏன் விசுவாசத்தை போட்டார்னாரு. நம் வாழ்க்கையில் விசுவாசம் என்பது மிக மிக அவசியம். அற்புதம் நடக்குன்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். எத்தனையோ விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடைபெறாது, நிறைவேறாது. நம்ம இல்லை, சாத்தான் நம்மளை பார்த்து சொல்லுவான், ஏய் இது நடக்குமா, நீ இன்னும் கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ இன்னுமா நீ கண்டுக்கிட்டு இருக்கன்னா. அவன் சிலுவையில் அப்படித்தான் நினச்சான் இயேசுவை. எல்லாம் முடிந்ததுன்னு அவர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான் அப்படின்ட்டு போனான். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஆரம்பமானது. பிரியமானவர்களே, நமக்கு ரட்சிப்பு ஆரம்பமானது. இரட்சகர்ன்ற அவர் வந்ததினுடைய உண்மை உலகத்து மக்களுக்கு ஆரம்பமானது. ஆசீர்வாதங்கள் ஆரம்பமானது. அதுபோல் தான் நம் வாழ்க்கையில் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் என்னென்ன தேவன் இந்த வார்த்தை குறித்து பேச மாட்டார். அற்புதங்களை காண்பீர்கள். இதுவரை காணாதது, இதுவரை நடக்காதது, தோல்வியில் முடிந்தது, இல்லைன்னு போனது, இது எல்லாவற்றிலும் எந்த காரியமாக இருந்தாலும் அதில் அற்புதத்தை காண்பீர்கள். நம் தேவனுக்கு அற்புதம் செய்ய முடியாதா? முடியும். நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு கீழ்ப்படியணும். அவர் சொல்ல கேட்கணும். அவர் சித்தம் செய்யணும். அவர் சத்தம் கேட்கணும், அவர் சித்தம் செய்யணும். நடக்காது, முடியாது, கூடாது, மாறாது அப்படின்னு எதுவுமே இல்லை. நமக்கு தான் அது நடக்காது, மாறாது, கூடாது எல்லாம். ஆனால் என் தேவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். அவரால் முடியாதுன்றது என்ன இருக்குது? அவரால் எதுவுமே கூடும். இன்றைக்கும்
நாம் மனிதர்களை நம்பி நாம் சில காரியத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாகவே அற்புதத்தில் அவர் அந்த காரியத்தை முடிக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தில் அற்புதம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் தேவன்கிட்ட நீங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, நீ இப்படி சொன்னீரே, அற்புதத்தில் முடியும்னு சொல்லி அற்புதத்தை காண்பீர்கள்னு சொன்னீரே, அற்புதத்தை நடத்துங்கப்பான்னு பாருங்க. உதிர ஊரல் நின்ன சாராளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதித்தார். எவ்வளவு அற்புதம் பாருங்க. அதாவது நடக்குமா, நான் அவங்களே இல்லைன்ட்டாங்க. இவ்வளவு ஏன், சகரியாவும் எலிசபெத்தும் என்ன பண்ணாங்க? சகரியா என்ன பண்ணான்? ஆலயத்தில் இருந்து அவன் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தூதன் அவன் முன்னத்தில் வந்து, சகரியாவே, நீ உனக்கு உன்னுடைய மனைவி எலிசபெத்து கர்ப்பவதியாக போகிறா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைக்கு யோவான்னு பேர் வை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேர் வந்து இவங்க பரம்பரையில் யாரும் வச்சதில்லை. ஆனால் இவர் சொல்கிறார் இந்த பேர் வையின்னு. அப்பா சொல்கிற இவர் என்ன நினைக்கிறாரு, இவ்வளோ வயசாகிடுச்சே, நமக்கு போய் எப்படி குழந்தை பிறக்கும்? ஏன்னா அந்த தூதன் சொல்கிறத நம்பலை இல்லை. அப்போது அவர் சொல்கிறாரு, நீ நான் சொன்னதை நம்பலை இல்லை, அதனால் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையாக இருப்பான்ட்டார். அவனுக்கு பேச்சு வரல. அங்கே தூபம் காட்டி முடிச்சுட்டு அவன் வெளியே வந்து ஜனங்களுக்கு வந்து வரும்போது ஜனங்கள்லாம் அவனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்னடா வாயை திறக்க மாட்டேன்றானேன்னு. அப்புறம் குழந்தை பிறந்த உடனே கூட கேட்குறாங்க, இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்? அது வரைக்கும் அவன் பேசலை. எலிசபெத்து குழந்தை உண்டாகி 10 மாதம் சுமந்து அந்த குழந்தை பிறந்துருச்சு, அப்போ கூட அவன் பேசலை. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, வேறு பேர் சொல்லும்போது இவர் யோவான்னு எழுதி காட்டுறாரு. வாய் திறந்து சொல்ல முடியல, எழுதி காட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, வம்சத்தில் இந்த மாதிரி பேரில் நீ இதை சொல்கிறியே, அவன் இதைத்தான் வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேரை வைத்தார்கள். அவன் வாய் திறக்கப்பட்டது. இப்படித்தான் பிரியமானவர்களே, நாம் தேவனை சந்தேகப்படாதபடி முற்றுமாய் அவரை சார்ந்து அவருக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு தெளிவாக உங்களை பார்த்து சொல்கிறாரு, எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கலைன்னு நினச்சிங்களோ நடக்கும், நடந்தே தீரும். அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். கீழ்ப்படிங்க, நல்லா சத்தியத்தை நல்லா வாசிங்க, இடைவிடாதபடி ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தி சோத்திர பலி செலுத்தி தேவனுக்கு நம்மளோட விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவோம். விசுவாசத்தோடு தேவன் சமூகத்தில் அந்த காரியத்துக்காய் நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் மெய்யாகவே ஜீவனுள்ளவர். அவர் நாமம் அதிசயம். அவர் நாமமே அதிசயம். அவர் எப்படி அதிசயம் அற்புதம் செய்யாமல் இருப்பார் இல்லையா? அவர் அற்புதர். அவர் நாமமே அதிசயம். நம் வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அது அவரை நம்பின ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அற்புதம் நடந்தே தீரும். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர், நம்பினோர் யாவருக்கும் இயேசு அற்புதர், எல்லா வகையிலையும் அற்புதர். வார்த்தையை விசுவாசிப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ஆனந்தமாய் ஆசீர்வாதமாய் நாம் வாழ்வோம். God bless you.